நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட சந்திக்கின்றோம். இன்றும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக அந்த செய்தி பிரிவிலிருந்து கோகுல்நாத் வந்திருக்கின்ற. வணக்கம் கோகுல். இனிய காலை வணக்கம் மயூரன், நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். எனவே இன்று பத்திரிகைகளில் இருந்த செய்திகளை பார்க்கலாம். அநேகமாக இரண்டு முக்கியமான விடயங்கள் தான் அநேகமான பத்திரிகைகள் எல்லாவற்றிலுமே பிரதான செய்திகளாக வந்திருக்கின்றது. முதலில் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். சுடரொளியின் பிரதான செய்தியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தினால் இலங்கைக்கு எதிரான விசாரணை மேற்கொள்ளப்படக்கூடாது என வலியுறுத்தும் தீர்மான வரைவு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. ஆதரவாக 144 வாக்குகள், வாக்களிக்காதோர் 70, எதிர்ப்பு 10 என்று இந்த பிரதான செய்தி புகைப்படத்துடன் வெளிவந்திருக்கிறது. ஆமாம் மயூரன், ஆளும் தரப்பிலே இருக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலரால் பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த பிரேரணை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச விசாரணைகள் இலங்கை மீது மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபுணர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்வது தொடர்பிலே அந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையினுடைய இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற காலப்பகுதியில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பிலே விசாரணை நடத்துவதற்காக ஒரு குழுவினை அமைத்திருந்தது. அந்த குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த குழு இலங்கைக்கு வருகை தரக்கூடாது என்று வலியுறுத்தியும் தான் இந்த பிரேரணையை அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள். இந்த பிரேரணையை ஆளும் தரப்பினர் சமர்ப்பித்த பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில திருத்தங்களை இதிலே உள்வாங்க வேண்டும் என்று கூறினார்கள். குறிப்பாக எமது நாட்டிலே இடம்பெற்ற சில குற்ற சம்பவங்கள் தொடர்பிலும் தீர்க்கமான சரியான முறையிலே விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் திருத்தங்களை முன்வைக்க வேண்டியிருந்தார்கள். ஆனால் ஆளும் தரப்பினர் அதனை நிராகரித்திருந்தார்கள். அதன் பின்னர் ஆளும் தரப்பினர் அந்த குறிப்பிட்ட ஐக்கிய நாடுகள் சபையோடு தொடர்புடைய அந்த விவகாரத்தை மாத்திரம் சுமந்து நேற்றைய தினம் அந்த பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பிலே நீங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல 144 உறுப்பினர்கள் ஆதரவாக இந்த பிரேரணைக்கு வாக்களித்திருந்தார்கள். 10 பேர் எதிராக வாக்களித்திருந்தார்கள். குறிப்பாக 33 பேர் இந்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பின் பொழுது பாராளுமன்றத்திலே சமூகம் அளித்திருக்கவில்லை. அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் கூட அலுத்கம பேருவளையிலே ஏற்பட்ட அமைதியின்மையை கருத்தில் கொண்டு இதனை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய தலைவர் நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே நாங்கள் பாராளுமன்றத்தை புறக்கணிக்கிறோம், அலுத்கம மற்றும் தர்கா நகரிலே நடந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு என்று கூறியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நேற்றைய தினம் சபையிலே பிரசன்னமாக இருந்தார்கள். சபையிலே பிரசன்னமாக இருந்தாலும் கூட இந்த பிரேரணை தொடர்பான வாக்களிப்பிலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நடுவு நிலைமையோடு இருந்து இந்த பிரேரணையை நாங்கள் அணுகப் போகிறோம் என்கின்ற கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். ஆக மொத்தத்திலே ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு நேற்றைய தினம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பாராளுமன்றத்திலே இருந்து நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினால் இலங்கையினுடைய மனித உரிமைகள் விவகாரங்கள் தொடர்பிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபுணர் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த நிபுணர் குழுவினர் இலங்கைக்கு வருகை தரக்கூடாது என்கிற செய்தியையும் சர்வதேச சமூகத்திற்கு நேற்றைய தினம் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கலந்து கொள்ளாவிட்டாலும் அதற்கு ஆதரவாக செயற்பட்ட மாதிரி தெரியவில்லை. இந்த குறிப்பிட்ட சில கருத்துக்கள் குறிப்பிட்ட சில கருத்துக்களாகவே இன்னும் 2 விடயங்களை நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். அந்த 2 விடயங்கள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பேசுவோம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற இணைய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளையும் பார்க்கலாம். அடுத்து தினகரனின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வேறுவலையில் சமாதான மாநாடு, நாடு திரும்பிய ஜனாதிபதி நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆராய்வு என்ற புகைப்படத்துடன் பிரதான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளையும் பார்க்கலாம். குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. சர்வதேச விசாரணைக்கு எதிரான பிரேரணை சபையில் நிறைவேறியது. ஆதரவு 144, எதிர் 10, நடுநிலை 37 என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. பிரதான செய்தி இது பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் விரிவான விடயங்களை. இனி உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற உதயன் பத்திரிகை. ஐநா குழுவுக்கு அனுமதி இல்லை, நாடாளுமன்றம் நேற்று தீர்மான வரைவு நிறைவேற்றம், ஆதரவாக 144 வாக்குகள், எதிராக 10 வாக்குகள், 70 பேர் வாக்களிக்கவில்லை. அது யாழிலிருந்து வெளிவந்த உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி. அதுபோல வீரகேசரியின் பிரதான செய்தியை பார்த்துவிடலாம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெற்கிலிருந்து தமிழ் மக்களை விரட்டியதை போன்ற ஒரு நிலையே இன்று முஸ்லிம் மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது என்றும், இத்தகைய செயற்பாடுகள் இன விரிசலை ஏற்படுத்தும் என்பதால் உள்நோக்கத்துடன் இடம்பெற்றிருந்தால் அதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேவேளை இனி வடிவந்திருக்கின்ற ஏனைய பத்திரிகைகள் பார்க்கலாம். குறிப்பாக யாழ் தினக்குரலின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது.
சர்வதேச விசாரணைக்கு எதிரான பிரேரணை சபையில் நிறைவேறியது. ஆதரவு 144, எதிர் 10, நடுநிலை 37 என்று அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது. அதேவேளை இன்று வெளிவந்திருக்கின்ற தமிழ் பத்திரிகைகள் இனி மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியையும் பார்த்துவிடலாம். அழுத்கமையில் 7 பெட்ரோல் குண்டுகள், பெருந்தொகை ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. அழுத்கம பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் குண்டுகளை போலீசார் கைப்பற்றியதோடு இது தொடர்பில் 3 கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஆனால் இதில் 7 குண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. சில பத்திரிகைகளில் 56 பெட்ரோல் குண்டுகள் என்று தினக்குரல் இருக்கின்றது. ஆமா, சில பத்திரிகைகளிலே 44 பெட்ரோல் குண்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எப்படி என்றால் மயூரன், ஒவ்வொரு பத்திரிகையினுடைய ஊடகவியலாளர்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எத்தனை பெட்ரோல் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பான தகவல்களை போலீசாரிடம் கேட்டறிந்து கொள்வார்கள். இப்பொழுது குறிப்பாக நாங்கள் இப்படி வைத்துக் கொள்வோம், ஒரு 4 மணி அளவிலே கேட்கின்ற பொழுது ஒரு எண்ணிக்கையை சொல்வார்கள். அதுவே 6 மணி அளவிலே கேட்கின்ற பொழுது அந்த எண்ணிக்கை மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எது எவ்வாறாயினும் அங்கிருந்து ஆயுதங்கள் சிலவற்றையும் பெட்ரோல் குண்டுகளையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் மக்களுக்கு சொல்லலாம். மெட்ரோ நியூஸின் அடுத்த செய்தி, பதுளையில் வர்த்தக நிலையத்தில் தீ விபத்து. பதுளை லோ வீதியில் அமைந்திருந்த அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று நேற்று மாலை திடீரென தீ ஏற்பட்டதாக ஒரு செய்தியும், நாவலையில் ரசாயன பொருட்கள் விற்பனை நிலையத்தில் தீ விபத்து என்ற ஒரு செய்தியும் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக வெளியாகி இருக்கிறது. இனி நாங்கள் இன்று வெளிவந்த சுடரொளி பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். மன்னிப்பு சபை அவசர கோரிக்கை. இலங்கை அரசு முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சிறுபான்மையினரை இலக்கு வைத்து செயற்படும் குழுவினரை கட்டுப்படுத்த வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை இப்போது வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. ஆமா, கடந்த காலங்களிலும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மன்னிப்பு சபை இப்படியான பல்வேறு வேண்டுகோள்களை விடுத்திருந்தது. குறிப்பாக இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் கூட அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை மனித கேடயங்களாக தமிழீழ விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி, அரச படையினராக இருந்தாலும் சரி பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி யாருமே தப்பிக்க கூடாது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற செய்தியை சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தி இருந்தது. இப்பொழுது சர்வதேச மன்னிப்பு சபை கூறியிருக்கிறது, சிறுபான்மையினருக்கு எதிரான அராஜகங்கள் நடப்பது தொடர்பிலே நாங்கள் கவனத்தோடு இருக்கிறோம் என்கிற ஒரு கதையை சர்வதேச மன்னிப்பு சபை கூறியிருக்கிறது. ஆகவே சர்வதேச மன்னிப்பு சபை இப்போது கூறியிருக்கக்கூடிய இந்த கூற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும். அதே நேரத்திலே அண்மையிலே நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுபான்மை இனர் தொடர்பான விசேட அறிக்கையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மத உரிமைகளுக்கான ஐநாவினுடைய விசேட அறிக்கையாளரும் கூட இலங்கைக்கு விஜயம் செய்ய வேண்டும், அதற்கான அழைப்பினை விடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தொடர்பான ஒரு சர்வதேச விசாரணை இலங்கையில் நிகழுமா நிகழாதா என்கிற கேள்வியோடு மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு அமர்வு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு சமாந்தரமாக இந்த பேருவள அழுத்கம சம்பவத்தினை தொடர்ந்து எமது நாட்டினுடைய நீதி அமைச்சர் கூறியிருக்கிறார் என்னவென்றால், சிறுபான்மையினர் தொடர்பான ஐநாவினுடைய விசேட அறிக்கையாளரும் மத உரிமைகளுக்கான விசேட அறிக்கையாளரும் நாட்டுக்கு வர வேண்டும் என்று. ஆகவே இப்படி அவர் கூறியிருக்கக்கூடிய இந்த கூற்று சர்வதேச ரீதியிலே இலங்கை தொடர்பான கவனத்தை அதிகரித்திருப்பதோடு இலங்கையினுடைய விவகாரத்தை சூடு பிடித்திருக்கக்கூடிய சில விடயங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சொல்வார்கள், கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லெறிவது போன்று உள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில புகைச்சல்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்கம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஊடக தணிக்கை கோரப்பட்டதா? அழுத்கமாவில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இடம்பெற்ற மத வன்முறைகள் குறித்த செய்திகளை தணிக்கை செய்யுமாறு இலங்கை அதிகாரிகள் உள்நாட்டு ஊடகங்களை கேட்டுக்கொண்டதாக சுட்டிக்காட்டியிருக்கின்ற எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு சிறுபான்மையினருடன் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் இலங்கையில் செய்தி தணிக்கை என்பது வளமையாகிவிட்டது என்று குற்றம் சாட்டியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. இதிலே மக்கள் ஒரு விடயத்திலே தெளிவடைய வேண்டும். குறிப்பாக ஊடக அமைச்சினுடைய செயலாளர் சரித ஹேரத் பேருவள மற்றும் அழுத்கம சம்பவத்தின் பின்னர், அந்த அமைதியின்மை ஏற்பட்டதன் பின்னர் அனைத்து ஊடகங்களுக்கும் ஒரு அறிக்கையினை அவர் விட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே அவர் கூறியிருக்கிறார் என்னவென்றால், அனாவசியமாக அழுத்கம மற்றும் பேருவளையை ஏற்பட்ட அமைதியின்மையை திரிவுபடுத்தி பல வதந்திகள் பரவி வருகிறது. ஆகவே இவ்வாறான வதந்திகள் மக்கள் மத்தியில் சென்றடைவதை ஊடகவியலாளர்களாகிய ஊடகவியலாளர்களை உள்ளடக்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அது மாத்திரமல்லாமல் இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு, நாட்டினுடைய சமாதானம், சகவாழ்வு, அமைதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செய்திகளை இந்த காலத்திலே அறிக்கையிட வேண்டும் என்கிற ஒரு வினயமான வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். ஆகவே நான் நினைக்கிறேன், பல தனியார் ஊடகங்கள், அநேகமான ஊடகங்கள் ஊடக செயலாளர் கூறிய அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு செயற்பட்டார்கள்.
ஆகவே அப்படி செயற்படுகின்ற பொழுது அது ஒரு சில சாரருக்கு தணிக்கையாக விளங்கமாக இருந்தால் அது அவர்களுடைய கண்ணோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாறுபாடு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல நியாயமான நீதியான விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறது. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைதான் இன்று வெளிவந்திருந்த சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். இன்னும் ஒரு சில செய்திகள் பார்க்கலாம். கொழும்பில் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்கள் மீதான பேரினவாத தாக்குதல்களை கண்டித்து இலங்கை தௌஹீத் ஜமாத் கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானித்திருக்கிறது. 23ஆம் தேதி திங்கட்கிழமை கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக பிற்பகல் 1 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமாயுடன் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியிலே அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும் ஒன்றிணைந்து அலுத்கம மற்றும் பேருவளையிலே நடைபெற்ற சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தினை அல்லது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையினை ஏற்பாடு செய்திருப்பதாக சில பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாகி இருக்கிறது, இணையதளங்களிலும் இருக்கிறது. சில வேளைகளிலே இன்று அப்படியான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை நாடளாவிய ரீதியிலே நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எவ்வாறாயினும் நாளைய தினமும் கூட அவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய நாட்டினுடைய ஏனைய இடங்களிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள் வாயிலாக நமக்கு அறிய கிடைத்திருக்கிறது. அடுத்து, சர்வதேச விசாரணைக்கு இணங்கவில்லை, பான் கி மூன் ஜனாதிபதி உடன்படிக்கையை தெளிவுபடுத்தினார் அமைச்சர் சமரசிங் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொலியின் ஆசிய தலையங்கம், அரசு தனது தூய்மையை உடன் நிரூபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கிறது. சுடரொலியில் வெளியாகி இருக்கிற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஐநாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் கட்டம் கட்டப்பட்டு இங்கே பல அமைச்சர்களின் புகைப்படங்களோடு இவர்கள் லுங்கி டான்ஸ் ஆடுகின்றதாக அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. இதிலே கழனி தொகுதியினுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைப்பாளர் பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒருவர் இல்லாதது கொஞ்சம் கவலை அளிக்கிறது. சரி, அவைதான் இன்றைய சுடரொளி பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் தினகரனின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஹர்த்தால் ஆர்ப்பாட்டங்களை தவிர்ப்பது இன்றைய சூழலுக்கு நல்லது என்று ஒரு செய்தி வெளியாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவன் மணிகசூரிய அவர்கள் நேற்றைய தினம் அலுத்கமவிலே இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்றின் பொழுது இந்த கருத்தினை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதே நேரத்தில் அவர் கூறியிருந்தார், போலீசாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அலுத்கம மற்றும் பேருவள பகுதியிலே ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து, முஸ்லிம்களை தனிநாடு கோர தூண்டும் மதவாத செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அத்தாவுல்லா குறிப்பிட்டதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது அவசியம், ஃபௌசி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து முன்று வழியாக இருக்கிறது. ஆமா, நமது தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய சிரேஷ்ட அமைச்சர்களில் ஒருவர் தான் AHM ஃபௌசி. அவர் கூறிய அந்த கருத்து ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் பீருவள்ள தர்கா நகரிலே ஏற்பட்ட இந்த அமைதியின்மையை தொடர்ந்து அங்கே பல மக்கள் தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய சொத்துக்களை இழந்து நிற்கதியான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். அந்த நெருக்கடியான நிலையை பார்க்கும் பொழுது இணையதளங்கள் வாயிலாக நிலப்படங்கள் இருக்கின்றன, பத்திரிகைகளிலே அவ்வாறான நிலப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த மக்கள் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்ற பொழுது இன்று வேறுவழி மக்களுக்கு இந்த கதி நேர்ந்தது. ஆகவே இப்படியான பிரச்சனைகள் எதிர்காலத்திலே உருவாக கூடாது என்கிற ஒரு எண்ணப்பாடு தோன்றுகிறது. அதே நேரத்திலே இன மத மொழி பேதங்களை மறந்து இலங்கையர்கள் என்கின்ற ரீதியிலே இருந்து அந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படியான ஒரு பிம்பத்தை அது பிரதிபலிக்கிறது. நான் நினைக்கிறேன் முஸ்லிம் அமைப்புகள் அனைத்துமே அந்த மக்களுக்கு உதவுவதற்கான அனைத்து கைங்கரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதையும் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது. மதவாதிகளின் செயற்பாடுகளால் அமைதி இறைமைக்கு ஆபத்து, பொதுபல சேனா முன்னாள் தலைவர் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சர்வதேச விசாரணையை கோருவது கூட்டமைப்பின் வெட்கம் கெட்ட செயல், டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டதாக ஒரு செய்தி அவரது புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. தினகரனின் ஆசிய தலையங்கம், தேசிய ஒருமைப்பாட்டை குலைக்க இடம் அளிக்கலாகாது என்ற தலைப்பில் திட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய தினகரனின் ஆசிரிய தலையங்கத்தை தொடர்ந்து வந்திருக்கின்ற கேலி சித்திரம் மனித உரிமை தொடர்பான விசாரணைகளையும் இலங்கைக்கு ஆதரவான நாடுகள் பற்றியதாக அந்த குறிப்பிட்டு அவற்றை தெளிவுபடுத்தி ஒரு கார்ட்டூனாக தந்திருக்கின்றது. ஆமா, இதிலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். மயூரன், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பான விவகாரம் அது பிரேரணை வாயிலாக விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும், அந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட போதும் இலங்கைக்கு ஆதரவாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இருந்த நாடுகள் அரபு தேசங்கள், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லலாம். ஆகவே இஸ்லாமிய நாடுகள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு ஆதரவாக உறுதுணையாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை அமர்விலே இருந்திருக்கின்றன. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பாக முஸ்லிம்கள் மீது பேருவழையிலே அந்த ஏற்பட்ட அந்த அமைதியின்மை சம்பவம் இஸ்லாமிய நாடுகள் இலங்கைக்கு வழங்கக்கூடிய அந்த ஆதரவினை கேள்விக்குறியாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
ஆகவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இந்த அரசாங்கத்தினுடைய ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறைகளுக்கும் கூட ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டை தோற்றுவித்திருக்கிறது. அவை இன்று வெளிவந்த தினகரன் பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலின் ஏனைய செய்திகள் வந்து பார்க்கின்ற போது, உடனடியாக ஐநாவின் நேரடி தலையீட்டுக்கு ஹக்கீம் வலியுறுத்தல், சிறுபான்மையினர் விவகாரம், மத சுதந்திரத்துக்கு பொறுப்பான விசேட அறிக்கையாளர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என்று அவர் குறிப்பிட்டதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஆமா, இதிலே பாராளுமன்றத்திலே கூறியிருக்கிறார்கள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை நடத்துவதற்கான நிபுணர் குழுவினுடைய வருகைக்கு அனுமதி அளிக்க கூடாது என்று நீதியமைச்சர் கூறியிருக்கிறார். இப்பொழுது சிறுபான்மையினர் விவகாரம், மத சுதந்திரத்துக்கான பொறுப்பான விசேட அறிக்கையாளருக்கு அனுமதி வழங்குகள் என்று. ஆகவே இதிலே இரண்டும் ஒரு சர்வதேச ரீதியிலான தலையீடு ஒரு சந்தர்ப்பத்திலே அவசியம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அதே வேளை சர்வதேச ரீதியிலான தலையீடு எங்களுடைய சில பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அவசியம் என்று நாங்கள் இன்னும் ஒரு பக்கத்திலே கூறுவதை இது பிரதிபலிக்கிறது. ஆகவே எது எவ்வாறாயினும் ஒரு சர்வதேச ரீதியிலான தலையீடு இலங்கையினுடைய விவகாரத்துக்கு அவசியம் என்பதை நீதி அமைச்சருடைய இந்த கூற்று மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறது. அடுத்து, ஹக்கீம் வெட்கப்பட்டு அழுவதேன்? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் இந்த அரசில் நீதி அமைச்சராக இருக்க வெட்கப்படுவதற்கும் தன் மக்களை நினைத்து அழுவதற்குமான காரணத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட எம்பியான விஜிதாஸ் ராஜபக்ச சபையில் தெளிவுபடுத்தியதுடன் முஸ்லிம் அமைச்சர்களை நடத்த பாராளுமன்ற பிரவேசம் குறித்து எதிர்ப்பு குரல் ஒன்றையும் மிகவும் நம்பிக்கையுடன் வெளியிட்டிருப்பதாக பாராளுமன்றத்தில் நேற்று வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தர்கா நகரில் இடம்பெற்ற வன்முறையை கண்டித்து கிழக்கில் பூர்ணகர்த்தால், கல்முனை, சம்மாந்துறை, சாய்ந்தமருது, அட்டாளைச்சேனை, ஒழுவில், பெரிய நீலாவணை, நாவிதன் வழி, நட்பிட்டி முனை நிருபர்கள் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆமா, நேற்றைய தினம் அம்பாறையில் 2வது நாளாகவும் பூரணகரத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. ஆகவே இன்றைய தினமும் கூட நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தினுடைய திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற இடங்களிலே அர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த செய்தி வெளிப்படுத்துகிறது. அடுத்து, முஸ்லிம்கள் மீதான தாக்குதல், யாழ் நகரில் நாளை போராட்டம். அல்கம பகுதியில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட படுகொலை சம்பவத்தை கண்டித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து நாளை யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் முறை நடத்த இருக்கின்றன. ஆமா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக இப்படியான ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை யாழ் நகரிலே நடத்துவதாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் அவர் ஒரு கருத்தினை தெளிவாக தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அனைத்து விதமான அணுகுமுறைகளிலும் நாங்கள் திருப்தி அடையவில்லை. ஆனால் முஸ்லிம் மக்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். முஸ்லிம் மக்கள் வேறு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வேறு என்பதை அவர் ரொம்பவும் தெளிவாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். நேற்று இன்னும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் மக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் அமைச்சு பதவியை துறப்பதற்கு சிந்தித்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறீர்கள், ஆனால் அமைச்சு பதவியை துறக்கவில்லை, என்ன காரணம் என்று கேட்டார்கள். கேட்ட பொழுது அவர் அதற்கு பதிலளித்திருந்தார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அமைச்சு பதவியை துறப்பது ஒன்றுதான் தீர்வு என்று எவரேனும் ஒருவர் உறுதி வழங்குவாராக இருந்தால் அமைச்சு பதவியை துறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற செய்தியை சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இந்த பதவி பவுசுகளிலே இருக்கின்ற பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் சர்வதேச ரீதியிலே எங்களுடைய இன மக்கள் எதிர்நோக்குகிற சில பிரச்சனைகளை முன்வைக்கின்ற பொழுது அது ஒரு வலிமையான ஒரு நிலைப்பாட்டினை ஏற்படுத்துகிறது என்கிற ஒரு கருத்தினையும் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருந்தார். கருத்துக்களை சிந்தித்து பார்த்தால் நல்ல தெளிவுகள் பிறக்கும். அவைதான் இன்று வெளிவந்த தினக்குரல் பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி நாங்கள் உதயன் பத்திரிகையின் இனிய செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டம். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற இருக்கின்றது. அல்கம பகுதியில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகளை கடுமையாக கண்டிப்பதோடு இவ்வாறான இன மத முரண்பாட்டு நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக பின்புல ஆதரவு வழங்குவது நாட்டை மீண்டும் அழிவுக்கு இட்டுச் செல்லும். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதோடு இன்று கடைபிடிக்கப்படும் ஹர்த்தாலுக்கும் தமது பூர்ண ஆதரவை வழங்குகின்றோம், இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கின்றது. இதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்பாடு என்றுதான் மயூரன் இதனை நாங்கள் காண வேண்டும். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆகவே முஸ்லிம் மக்களினுடைய நலன் தொடர்பிலே தமிழ் மக்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களும் முஸ்லிம் மக்களுடைய நலன் சார்ந்து ஆர்வமாக இருக்கிறார்கள். அவருக்கு எதிரான ஏதேனும் ஒரு பிரச்சனை வெடிக்கின்ற பொழுது அபயக்கரம் கொடுப்பதற்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கும் கூட தமிழ் மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அப்படியான ஒரு எண்ணப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதனை
இந்த போராட்டம் வெளிப்படுத்தி இருக்கிறது. அடுத்து செய்தியாளர் வேர்வலையில் தாக்கப்பட்டனர். வேர்வலை பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற சண்டே லீடர் மற்றும் இருதின வார இதழ்களின் செய்தியாளர்கள் குழு ஒன்றின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது என்று கூறப்படுவதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. அடையாளம் தெரியாத குழு ஒன்று தம்மை அச்சுறுத்தி தாக்கியது என்று அந்த செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 42 இந்திய மீனவர்கள் நேற்று கைது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டனர் என்று தெரிவித்து 42 இந்திய மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களின் 9 படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வெளிவருகின்ற செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ராஜதந்திரிகள் இருவர் இன்று இலங்கை வருகின்றார்கள். ஐநா அரசியல் விவகார உதவி செயலாளர் மற்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள உதவி செயலாளர்கள் இருவரும் இலங்கைக்கு இன்றைய தினம் வர இருக்கின்றார்கள். 2 நாள் பயணமாக இலங்கை வரும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பிரிவின் பிரதி உதவி செயலாளர்கள் இதில் அடங்குகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். ஆமா, ஒஸ்கார் பெர்னாண்டஸ் நரங் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் வருகிறார். ஆகவே ஒரு அழைப்பு நிராகரிக்கப்படுகிறது பாராளுமன்றத்திலே. இன்னும் ஒரு அழைப்பு ஐக்கிய நாடுகள் சபையிலே வேண்டப்படுகிறது முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரால். இங்கு ஒருவர் வருகை தந்திருக்கிறார். 3 விடயங்களையும் வைத்து இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்து என்ன நடக்கப் போகிறது என்பதை ஓரளவு ஊகித்துக் கொள்ளலாம். அவைதான் இன்று வெளிவந்திருந்த யாழ் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி ஏனைய செய்திகளை பார்க்கின்ற போது வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கோரி அலுத்கமாவில் ஆர்ப்பாட்டம், ஊரடங்கு சட்டமும் நீக்கம், விசேட பாதுகாப்பும் அமுல் என்று ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. வேறுவலை மற்றும் தர்கா நகர் சம்பவங்கள் தொடர்பாக மத வன்முறைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை, பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துமாறு அமெரிக்கா கோரிக்கை. இது இன்னொரு செய்தி. வீரகேசரியின் ஆசிய தலையங்கம் வடமாகாண மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் வீரகேசரியில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரம், கேணி வரைந்திருக்கின்ற கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் சமாதான ஜனநாயக பங்களிப்பு விருதை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மறுபுறம் அலுத்கமாவில் கலவரம் என்ற இதிலே சமாதான ஜனநாயக பங்களிப்பு விருது பொலிவியாவுக்கு அண்மையிலே விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கப்பட்டதன் பின்னர் முகப்புத்தகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நண்பர் ஒருவர் தன்னுடைய எண்ணத்தினை பதிவினை இட்டிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், ஜனநாயகம் மற்றும் சமாதானத்துக்கான வரைவிலக்கணத்தை இலங்கையில் மாற்றிவிட்டார்கள் போலும் என்று போட்டிருக்கிறார். அவைதான் இன்று வெளிவந்த வீரகேசரி பத்திரிகைகளிடம் படித்த செய்திகள். வீரகேசரி இன்னும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன நினைக்கிறேன். ஐநா விசாரணை குழுவை நிராகரித்தது பாராளுமன்றம், பிரேரணை நிறைவேறியது தமிழ் கூட்டமைப்பு எதிர்ப்பு, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இது பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். ஏனைய பத்திரிகைகளிடம் பெற்ற செய்திகள், குறிப்பாக யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இலங்கையை சிங்கள பௌத்த தேசமாக மாற்றுவதை தடுக்க தமிழர் முஸ்லிம் இணைவது மிக அவசியம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்து என்று செய்தி வெளியாக இருக்கிறது. அதே வேளையில் அவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். அந்த 2 செய்திகள் தான் முக்கியமான செய்திகள். இனி இன்று வெளிவந்திருக்கின்ற ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக ஆங்கில பத்திரிகைகளின் செய்திகளில் டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. CID probe on incidents, 15,000 police and STF presence in affected area. குறிப்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் வசம் சில விசாரணைகளை மேற்கொள்வதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பேருவழி, அலுத்கம, தர்கா நகரிலே ஏற்பட்ட அந்த அமைதியின்மை தொடர்பிலே. அது மாத்திரமல்லாமல் சுமார் 15,000 போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் விசேட அதிரடி படையினரும் கூட அமைதியின்மை ஏற்பட்ட பகுதிகளிலே சஞ்சரித்துக் கொண்டு பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் டெய்லி மிரர் பத்திரிகையிலே வெளியான பிரதான செய்தி தெரிவிக்கிறது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற டெய்லி நியூஸ் பத்திரிகையின் செய்தியை பார்த்து விடலாம். ஆமா, பிரசிடென்ட் விசிட்ஸ் பேருவல இண்ட் ஆஃப் ரோட் ஃபார் கம்யூனல் டாக்ஸ் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பொலிவியாவிலே இருந்து நாடு திரும்பியதன் பின்னர் பேருவழிக்கு முதலிலே விஜயம் செய்திருந்தார். முதலில் அலுத்கமைக்கு சென்று பிறகு பேருவழி, தர்கா நகர் என்று அமைதியின்மை ஏற்பட்ட பகுதிகளில் எல்லாம் ஜனாதிபதி அவர்கள் சஞ்சரித்திருந்தார். இதன்போது நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஜனாதிபதி சில விடயங்களை முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார். முதலாவது அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், மயூரன், பேருவள, தர்கா நகர், அலுத்கம என்கின்ற பிரதேசங்களிலே ஏற்பட்ட இந்த அமைதியின்மை தொடர்பிலே பக்க சார்பற்ற ஒரு விசாரணை முன்வைக்கப்பட வேண்டும். அந்த பக்க சார்பற்ற விசாரணை தன்னுடைய கண்காணிப்பின் கீழே இடம்பெற வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த அமைதியின்மையோடு தொடர்புடையவர்கள் எந்த தரப்பினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தராதரம் பாராது அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் உறுதியாக வலியுறுத்தி இருந்தார்.
இன்னும் ஒரு விடயம், இந்த அமைதியின்மையின் பொழுது பல கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன, பல வீடுகள் சேதமடைந்திருந்தன, பல வணக்கஸ்தலங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. ஆகவே இந்த அனைத்து விடயங்களையும் கவனத்தில் கொண்டு இதற்கான நஷ்ட ஈட்டினை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்கிற செய்தியையும் ஜனாதிபதி பதிவு செய்திருந்தார். அந்த கட்டடங்களை மீள் நிர்மாணம் செய்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த அமைதியின்மையை தொடர்ந்து அந்த இல்லங்களிலே, அந்த வர்த்தக நிலையங்களிலே இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருப்பார்கள். ஆகவே அவர்களை அவர்களுடைய இடத்திலே மீள்குடியேற்றம் செய்யும் வரை தன்னுடைய கண்காணிப்பின் கீழே அந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் இடம்பெறும் என்கிற செய்தியையும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே நான் நினைக்கிறேன், பொலிவியாவில் இருந்து ஜனாதிபதி அவர்கள் நாடு திரும்பியதன் பின்னர் நேரடியாக அலுத்கம பேருவள தர்கா நகருக்கு சென்றது அது பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கும். அவர்களுடைய அந்த மீள் கட்டுமான பணிகளாவது விரைவில் நடைபெறும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று நான் கருதுகிறேன். சொல் வடிவம், கருத்துரு வடிவங்கள், செயல் வடிவங்கள் வருவதாக இருந்தால் அது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். குறிப்பாக ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் UNHRC ப்ரோப் அடாப்டட் என்கிற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. இது என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த விசாரணை குழுவினர் இலங்கைக்கு வருகை தரக்கூடாது என்பது தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அது வெளிப்பட்டிருக்கிறது. டியூ கொஷன்ஸ் ஃபெயிலியர் டு டேக் preemptive action என்கிற செய்தி டியூ குணசேகர் அவர்கள் கூறியிருந்தார். அந்த அலுத்கமவிலே ஏற்பட்ட அந்த அமைதியின்மையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக எடுத்திருக்கலாமே என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதனை மையமாக கொண்டு அந்த செய்தி வழியாக இருக்கிறது. ஹர்த்தால் இன் ஈஸ்ட் கண்டெம்னிங் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் முஸ்லிம்ஸ் என்று கிழக்கு மாகாணத்திலே பேருவள அலுத்கம அமைதியின்மைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறுகின்ற ஹர்த்தால் தொடர்பிலும் அந்த செய்தி வழியாக இருக்கிறது. அவைதான் இன்று வெளிவந்த ஆங்கில பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகள். நாங்கள் சிங்கள பத்திரிகைகளின் செய்திகள் சிலவற்றையும் பார்த்து விடலாம். அத பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த பிரேரணை சம்பந்தமான விடயங்கள். அதேவேளையில் தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியும், ஜனாதிபதி நேற்றைய தினம் அலுத்கம மற்றும் பேருவள தர்கா நகருக்கு விஜயம் செய்திருந்தார். அதன் பொழுது சர்வமத தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளோடு அவர் கலந்துரையாடலில் ஈடுபடுவதை மையப்படுத்தி அந்த செய்தி வழியாக இருக்கிறது. அதுபோல திவ இன பத்திரிகையிலும் அதே செய்திதான் வெளியாக இருக்கின்றது. அதே போன்று லக்பிம பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்திகளும் புகைப்படங்களும் வெளியாக இருக்கிறது. அதே வேளையில் சர்வமத தலைவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மயூரன் அலுத்கம மற்றும் பேருவளையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலே விசாரணை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்பதை மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை, அது மாத்திரமல்லாமல் சோபித்த தேரர் என்போர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அவைதான் இன்று வெளிவந்த சிங்கள லங்காதீப பத்திரிகையின் செய்திகளை பார்த்து விடலாம். குறிப்பாக பெட்ரோல் குண்டுகள் 55 கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. தர்கா டவுன் பேர்வள பகுதி. அது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் DM ஜெயரத்ன பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே எந்த ஒரு பிரேரணை வைத்த பின்னும் பிரதமர் உரையாற்றுவது வழமை. அந்த பிரேரணை மீது அரசாங்கம் முன்வைக்கின்ற பிரேரணை தொடர்பிலே பிரதமர் உரையாற்றுவது வழமை. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த விசாரணையாளர்கள் இலங்கைக்கு வரக்கூடாது என்பது தொடர்பிலே முன்வைத்த அந்த பிரேரணை தொடர்பிலே பிரதமர் உரையாற்றவில்லையாம். உரையாற்றுவதற்கும் கண்டனம் தெரிவித்து பாராளுமன்றத்திலே இருந்து வெளியேறினார் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அவைதான் இன்று வெளிவந்திருக்கின்ற சிங்கள பத்திரிகைகளிடமிருந்து முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. எனவே குறிப்பாக இன்றைய தினம் இந்த பேருவள அலுத்கம போன்ற பகுதிகளிடம் பெற்ற அசம்பாவிதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல இடங்களும் ஆர்ப்பாட்டங்கள், கண்டன பேரணிகள் இன்றும் நாளையும் இடம்பெறுவதாக பத்திரிகைகள் மூலம் அறிய கிடைக்கின்றது. ஆமா மயூரன், சிறுபான்மை இனம் என்று ஒன்று இல்லை என்று ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே உரையாற்றியிருந்தார். அப்படி உரையாற்றி இருந்தாலும் கூட சிறுபான்மையினர் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவது போன்று பல அசம்பாவிதங்கள், அமைதியின்மைகள் நடைபெறத்தான் செய்கின்றன. இப்படியான அசம்பாவிதங்களை இன, மத, மொழி வேறுபாடு இன்றி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கிற செய்தியை தான் பிரஸ் ரிலீஸ் வாயிலாகவும் கூட கூறக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தமிழ் சமூகம் ஒன்றாக இணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். தங்கள் விடயமாக எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. நன்றி கோகுல். இன்றும் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட இணைந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. மீண்டும் நாளையும் சந்திக்கலாம் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட. வணக்கம் நேயர்களே.